அதிமுகவில் தளவாய் சுந்தரத்திற்கு மீண்டும் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இந்த நடவடிக்கையை எப்படியாக பார்க்கலாம்? முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று தளவாய் சுந்தரம் கன்னியாகுமரியில் நடந்த RSS ஊர்வலத்தை மிக கடுமையா RSS ஊர்வலத்தின் போது அவரே கொடியசைத்து தொடக்கி வைத்திருந்தார். இது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த சர்ச்சையை அடுத்து அதிமுகவிலிருந்து அவர் வகிக்கக்கூடிய பொறுப்பிலிருந்து தற்காலிகமாக நீக்கி வைக்கப்பட்டார். கடந்த 8ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 8ஆம் தேதி இதற்கான அறிவிப்பை அதிமுக வெளியிட்டது. அவர் மீதான விசாரணை நடத்தப்படும் என்றும் அதற்கான காரணத்தை அவர் சொல்ல வேண்டும் என்று அதிமுக சார்பாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் வகித்திருந்த அமைப்பு செயலாளர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து அவரை தற்காலிகமாக விடுவிப்பதாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அண்மையில் திண்டுக்கல் சீனிவாசனை சந்தித்து தான் செய்த தவறுக்கான விளக்கங்கள் தொடர்பான ஒரு அறிக்கையை அவர் கொடுத்திருப்பதாகவும் அந்த விளக்க அறிக்கையை ஏற்று தளவாய் சுந்தரம் அவர்கள் அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட சம்பந்தமாக வருத்தம் தெரிவித்திருப்பதாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைப்பு செயலாளர் பொறுப்பிலும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பிலும் மீண்டும் அவரை இன்று முதல் நியமிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்றாகவே கருதப்படுகிறது. அதிமுகவினுடைய மிக முக்கியமான ஒரு நபராக எடப்பாடி பழனிசாமிக்கு மிக நெருங்கிய ஒரு நபராக தளவாய் சுந்தரம் இருந்தார். அவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு ஒரே மாதத்தில் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. சுபாஷ் பிரபு, இப்போ அடுத்து வரக்கூடிய தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளை அதிமுக எடுத்து வருகிறது. அப்படி ஒரு சூழல்ல இது போன்ற ஒரு முக்கியமான நபரை பொறுப்பில் வைக்க வேண்டும், இல்லை என்றால் அது ஒரு பின்னடைவாக பார்க்கப்படும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இதை செய்திருக்கலாம். நிச்சயமா பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே ஆதரவாளர்கள் மட்டுமல்லாமல் எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் அதிமுகவினருடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வருத்தம் தெரிவித்திருக்கும் பொழுது அதற்கு தலைமை செவிசாய்த்து இப்பொழுது அவருடைய மீதான நடவடிக்கையை ரிவோக் செஞ்சிருக்காங்க. அந்த நடவடிக்கையை தற்காலிகமாக தான் சொல்லியிருந்தாங்க. அந்த விசாரணைக்கு பின்னராக அவர் மீது நிச்சயமாக நடவடிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் வருத்தம் தெரிவித்திருக்கிறார் என்ற ஒரு அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பை ஏற்றுக்கொண்டுதான் அதிமுக தலைமை மீண்டும் அவருக்கான பொறுப்பை கொடுத்திருக்கிறார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. சுபாஷ் பிரபு, இப்போ இந்த நடவடிக்கையோட பின்னணியை விளக்கி சொல்ல முடியுமா? கடந்த அக்டோபர் மாதம் RSSின் பேரணி என்பது தமிழ்நாடு முழுவதும் நடந்தது. கன்னியாகுமரியில் நடந்த பேரணியை கொடியசைத்து தொடக்கி வைத்திருந்தார். அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார் தளவாய் சுந்தரம். அப்பொழுது அங்கே கன்னியாகுமரி மாவட்ட செயலாளராகவும் அவர் பொறுப்பு வகித்திருந்தார். கன்னியாகுமரி மாவட்ட செயலாளராக அவர் பொறுப்பு வகித்திருக்கக்கூடிய தருணத்தில் அதே போல MLA-வாகவும் இருக்கிறார். மேலும் கட்சியினுடைய தலைமை நிர்வாகியாகவும் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி RSSின் ஊர்வலத்தில் தொடங்கி வைக்கிறது? அது மட்டும் இல்லாமல் அதிமுக பாஜகவினுடைய கூட்டணியிலிருந்து வெளிவந்து விட்டது. இருந்த போதிலும் இது என் ஊரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதனால் நான் இதில் கலந்து கொண்டதாக விளக்கம் கொடுத்திருந்தார். அவர் செய்த தவறுக்கு தற்போது மன்னிப்பு தெரிவித்து கட்சியினுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் மூலமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் கொடுத்திருக்கிறார். அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டதற்கு வருத்தம் தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருத்தம் தெரிவித்திருப்பதாக அறிக்கை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் தற்போது மீண்டும் தளவாய் சுந்தரத்திற்கு இந்த பொறுப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.